நாமக்கல் மாநகராட்சி முத்தமிழ் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் 6 மாசம் ஆச்சானா? 6 மாசம். அதான் நவம்பர் 2024. மொத்தம் எத்தனை ஏக்கர்னா? 12 ஏக்கர். 12.89. பழைய பஸ் ஸ்டாண்ட் இதுல பாதிக்கு பாதி தான் வருமா? பாதி கூட இல்ல, கால்வாசி தான் இருக்கும். அதான் கிட்டத்தட்ட 19.50 கோடிக்கு ஆல்மோஸ்ட் 20 கோடி. 1 கோடி. ஆனா என்ன இருந்தாலும் ஜங்ஷன் ஒரு பக்கம் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு என்ன பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாரையா நம்ம ட்ரெயின் ஓட முடியும்? ஜோக் இல்ல. ஆனா தெரியாதனால நான் இப்ப வேற ஊர்ல இருந்து வரவங்களுக்கு ஜங்ஷன் எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்கு அதுக்கு பஸ் கூகுள் உள்ள மேப் தனியா. இருக்கு. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. ஆனா அதுக்கு தனியா பஸ் உள்ள. இது நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திருச்செங்கோடு ரோட்ல, ஓகேண்ணா. அந்த கலெக்டரேட்டுக்கு பக்கத்துல, ஆமா சுடுகாடு. சுடுகாட்டுக்கு ஆப்போசிட்ல, சுடுகாட்டுக்கு ஆமா சாந்தமல் ரோட்ல அங்க வச்சிருந்தா கரெக்டா இருக்கும். நீ சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்டா இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இது பழைய பஸ் பக்கத்துல ஸ்டாண்ட் இருந்து. இப்பலாம் யாரும் நான் டிரான்ஸ்போர்ட்டா யூஸ் பண்றது இல்ல, பஸ் எல்லாம் யாருன்னா வர. உனக்கு வரலாறு தெரியலன்னு நினைக்கிறேன். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. தெரிஞ்சுக்கோ. அதான் ரமணால சொல்ற மாதிரி புள்ளி விவரம் வேணும். தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. ஆக்சுவலா 60% வந்து மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றாங்க. மீதி 40% ஆஃப் பீப்புள் மட்டும் தான் காரு, 2 வீலர் அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான், அதுவும் நம்ம பஸ் தான். அப்படின்றப்ப கண்டிப்பா பஸ் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் 1953 நினைக்கிறேன் இதுக்குன்னே ஒரு துறையை ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க TNSTC. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. SCTC வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இன்னொரு வியப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் வந்து இந்தியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு. 2002 கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. சேலம், ஈரோடு இந்த மாதிரி வெளியூர் போறது எல்லாமே இங்க மாத்திட்டாங்க. சென்னை முதல் கொண்டு எல்லாமே இங்க லோக்கல்ல சுத்துறவங்களுக்கு மட்டும் பழைய பஸ் ஸ்டாண்டு யூஸ் ஆகுது. அதனால பாதி கிரௌடு அங்கேயும் பாதி கிரௌடு இங்கேயும் வந்துருச்சுங்க. இதுல சிக்கல் என்னன்னா மக்கள் வந்து பாதி தூரத்திலே இறங்கி போயிடுறாங்கண்ணா. ஸ்டாப்பிங் எல்லாமே இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள யாரும் வரதில்ல, அவுட்டர்லேயே பஸ் ஸ்டாப் வச்சுக்கிறாங்க. அங்கேயே மக்கள் எல்லாமே இறங்கி அப்படியே பஸ்ஸை பிடிச்சி பழைய பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து போய்க்கிறாங்க. ஆமாண்ணா, இப்போ கரூர் பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைபாஸில் உள்ள விட்டுறாங்க. நல்லிபாளையம் டோல்கேட்டு அந்த வழியாக விட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார, பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார, சிட்டிக்குள்ளார வேலையே இல்லை. ரிங் ரோடு வருது இல்ல, அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்.